இனிமே வந்து யூடியூப் டஸ்ல வீடியோ வராது. ஏன் கம்பெனி மூடுறீங்களா? சொன்ன உங்க கூட தான் சேர்ந்த வீடியோ ஒண்ணு பண்ணா நடக்கதான் செய்யும். இல்ல அது கம்பெனி இழுத்து மூடுறீங்களா? இல்ல காரணம் அது இல்ல. 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆமா. வீடியோவா போட்டுட்டு இருக்க முடியும்? அவ்வளவு பேர் கிளம்பி ஆபீஸ் வாங்க. எதுக்கு போராட்டம் வந்து நேரா வந்து பாத்துட்டு போங்க. என்ன பேச போறோங்கிறத ஆபீஸ்ல நாங்க உட்காந்து பேசுவோம். எல்லாரும் கிளம்பி வந்து பாத்துட்டு போங்க. ஏன் சிரிக்கிறீங்க? எதுக்கு? இது என்ன பணையூராது? ஏன்னா அப்புறம் அவன் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறான், அவங்க மக்கள் போறாங்க, நம்ம கூப்பிட்டு வர மாட்டாங்களா? என்னது 5 லட்சம் பேர் ஆபீஸ் முன்னாடி வந்து நிப்பாங்கடா. வருத்தம் இப்ப என்னப்பா? எல்லாருக்கும் ஒரு QR கோடு போட்டு டிக்கெட் கொடுத்துருவோம். ஏன் அந்த நிலைமைக்கு போயிட்ட? ஏன் அப்புறம் ஒன்றும் தெரியாத ஆச்சரிய குறியெல்லாம் பேசும்போது நம்ம பேசக்கூடாதா? நம்ம பேசினா மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்களா? அப்ப நேத்து நீ விஜய் பேசுனதை பார்த்துருக்க. எஸ், ஒரு வினோதமான இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக மக்கள் சந்திப்பு உள்ளரங்கில் 2000 பேருக்கு தான் அலவுடு, கட்சிக்காரங்களுக்கு அலவுடு இல்ல, தொண்டருக்கு அலவுடு இல்லைன்னு ஒரு வித்தியாசமான ட்ரை. கட்சிக்காரனுக்கு அலவுடு இல்ல, தொண்டர்களுக்கு அலவுடு. யாரு தான் உட்கார்ந்தது முன்னாடி? அது வந்து 2000 பேர் மக்கள். ஓகே, 2000 பேர் மக்கள் அவங்க. அதனால அப்படி ஒரு வினோதமான வித்தியாசமான ஃபர்ஸ்ட் ட்ரை. சினிமாவா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, எதுவுமே பிளாஸ்ட் 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 அப்படின்னு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஸ்பீச்சை டீகோட் பண்றது தான் இந்த வீடியோ. அதே பேசி வச்சிருக்காப்புல தற்குறின்னு நேற்று ஸ்பீச்சில் ரொம்ப வைரலானது வந்து தற்குறின்னு சொல்லாதீங்க. வைரல்லாம் வேற ஆகுது அது. ஆமா, தற்குறி அவரே தற்குறி அவரே சொல்லிட்டு இருக்காப்புல. தற்குறி கிடையாது. யாரு நீங்க? நாங்கெல்லாம் ஆண்குறி, ஆச்சரிய குறி. சாரி நான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுனே. நாங்கெல்லாம் ஆச்சரிய குறி. நீ என்ன குறியா வேணா இருந்துட்டு போ, ஆனா உண்மையிலுமே ஆச்சரிய குறி தான். சரியான கேனக்கூறிடா அது. கேனக்குறி அப்படிதான் சொல்லணும். குறிதான் கேனக்குறி. சரி சரி, ஒன்னும் தப்பு இல்ல, பயப்படாத. இல்ல ஆனா ஒரு விதத்துல வந்து நான் உடன்படுறேன். என்னது? ஆச்சரிய குறிதான். எப்படி? ஆமா, இந்திய அரசியல் வரலாறுலாம் இல்ல, உலக அரசியல் வரலாற்றுலயே எவனும் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல தொங்குனது இல்ல, எவனும் தாவி குதிச்சு எதுவிடு தலைவனோட தோள்பட்டையில எவனும் ஏறி குதிச்சது இல்ல, சென்ட்ரிமினியல்ல ஏறி நச்சது இல்ல. சினிமா பார்க்க போன தேட்டர்ல எவனா சேர் அடிச்சு உடச்சு பார்த்துருக்கிறியா? உலகத்துல அப்படிங்க எவ்வளவோ தேட்டர் இருக்குது, எவ்வளவோ சினிமா நடந்துகிட்டு இருக்குது. தியேட்டர் உள்ள வந்து சேர தரமாட்டாம ஆகிட்டாங்கடா. உலகத்துல எவனும் கிரீஸ் தடவுனது இல்ல, பார்க்க வந்த தொண்டனும் அப்படி தூக்கி வாலிபால் மாதிரி பறக்க விட்டது இல்ல. தியேட்டர் அன்னைக்கு எப்படி வந்து ஒரு போர் சூழல் முடிஞ்ச மாதிரி இருக்குது அவன. மண்ணல்லி தூத்திக்கிட்டு இருக்கா. அவங்களோட மீட்டிங் ஃபுல்லாவே நடந்து முடிஞ்சோன்னா அப்படிதான் இருக்குது. அதனால நீ வந்து உண்மையிலுமே ஒரு ஆண் குறிச்சு ஆச்சரிய குறிதான். நீ வந்து ஆச்சரிய குறிதான். அதுல வந்து சம்பந்தம் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க அதே குற்றச்சாட்டு தான். இது வந்து ஒரு பாஜகவினுடைய RSS சம்பந்தமே இல்லாம சொல்ற. இதுக்கு அவ எப்படி இந்த ஸ்பீச்ல how to you prove it? எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இப்ப ப்ரூவ் பண்ற பாருங்க. ஒரு இடத்துல பேசுறான், இந்த மொத்த ஸ்பீச்சினுடைய சாரம் 28 மினிட்ஸ் 26 மினிட்ஸா 26 மினிட்ஸ் 28 செகண்ட்ஸ். அது வேற கீழே கமெண்ட்ல இருந்து போடுவாங்க, இல்ல நீங்க இந்த வினாடியை விட்டுட்டீங்க அப்படி. எதுக்கு வம்பு? 26 மினிட்ஸ் 28 செகண்ட்ஸ் நினைக்கிறேன். ஓகே, அது சாரம் வந்து என்ன நிறுவ பாக்குறாப்லன்னா, அண்ணாவின் சரியான சீடர்கள் அப்படின்னா அது எம்ஜிஆரும் ரத்தத்தின் ரத்தங்களும் தான். திமுகங்கிறது உண்மையான அண்ணாவின் விசுவாசிகள் கிடையாது அப்படிங்கறத அந்த ஸ்பீச்சில் நிறுவ பார்க்கறாப்ல. அப்படியா? இது யாருடைய வேலை? இது யாரு? ஆனா அதான் ஊழல் கட்சிங்கறாப்ல. ஊழல் கட்சின்னு சொல்றாங்க. அதேதான் அடிச்சு விடுறாப்ல. அதாவது எம்ஜிஆர் இல்ல எம்ஜிஆர் நான் கேக்குறேன், ஊழல் கத்து கொடுத்தது இப்ப ஜெயலலிதாக்கு ஊழல் கத்து கொடுத்தது யாரு? இல்ல நம்ம அதுக்கு பின்ன நிறைய கேள்வி இருக்கு, அப்புறம் வருவோம். நீங்க கேட்டது முதல்ல கேட்டது ஒரு வேலிடான கொஸ்டின். என்னது? எம்ஜிஆர் தான் கரெக்ட்ங்கிறாரு, ஆனா அதிமுக பேச மாட்டேங்கிறாருன்றீங்கல்ல. எம்ஜிஆர் பாராட்டுறதுங்கிறது அதிமுக பாராட்டுறது கிடையாது. எம்ஜிஆர் போல நானு, அண்ணாவின் வழி எம்ஜிஆர், எம்ஜிஆரின் வழி நானு அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ண பாத்துக்களே வந்து பின்னாடி சிரிச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் நாங்க 2000 பேர் சிரிச்சுட்டா நாங்க பாக்கலையா? நான் எம்ஜிஆர்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னடா அவன இப்படிலாம் எம்ஜிஆர் ஏற்கனவே கருப்பு எம்ஜிஆர் இருக்கிறாரு, இது நீங்க வேறயா? இப்ப அதுல என்ன ஒரு இடத்துல கேக்குறாருன்னா, அண்ணாவை மறந்தது யாரு? அண்ணாவை மறந்தது யாரா? யாரும் மறக்கலையா அண்ணாவை? இல்ல, அண்ணாவை மறந்தது யாரு அப்படின்ட்டு அவரு மறந்துட்டாரு. அடுத்த என்னங்க அந்த கிளிப்பை பாருங்க. மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம். அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம். ஆனா
மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? கொள்கையா? அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு ஒரே அசிங்கமா போச்சு குமார். அடுத்த லைனை மறந்தது யாரு? இல்ல கொடுக்கறதே மொத்தம் 1.5 A4 சீட்டு, அதை முழுசா மனப்பாடம் பண்ணிட்டு வர மாட்டேன். இப்படிலாம் சொல்லாரா? 26 நிமிஷம் எப்படா பேச முடியும் பார்க்காம? ஏதாவது ஊட்டாங்கடா. ஏதோ ஒரு 1-2 நிமிஷம் தான் பேசலாம் பார்க்காம, 26 நிமிஷம் நம்ம எழுதி வச்சு நிறைய பிராக்டிஸ் பண்ணி அதுவே நிறைய ஓப்பனா சில தரவுகள்லாம் சொல்லும் போது நல்லா ஓப்பனாவே சொன்னாப்லையா தலைவர். நல்லா பிராக்டிஸ் கேட்டிருக்கீங்களா இல்லையா? யாரு தலைவர்? கேட்டிருக்கேனே. எவ்வளவு நேரம் மினிமமா எவ்வளவு நேரம் பேசுவாரு? 1 hour பேசுவாரு. எங்கேயாவது சிட்டையை வச்சுக்கிட்டு எங்கேயா, அதாவது சீட்டு வச்சு பேசுறது நான் தப்புலாம் சொல்லல, சரியா? ஆனா அடுத்து பேச போற பஞ்சு டைலாக மறந்துட்டு பேசுறது இருக்குல்ல, இதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம்லாம். அது தலைவருக்கான அழகா? அது அண்ணாவை மறந்தது யாரு? அண்ணாவை மறந்தது யாரு? யாரு யாரு கொஸ்டின் ஏது அப்படின்னு தேடி ஏத்தாப்புல உள்ளவங்க விடுதலை போட்டிருக்காப்பா. அண்ணாவை மறந்தது யாரு? ஆப்ஷன் ஏ அப்படின்னு, ஆப்ஷன் பி அப்படின்னு அப்படி கிரவுண்ட் பண்ண கிரவுண்ட் பண்ணி விளையாடுறாரு. அண்ணாவை மறந்துட்டான்னு சொல்றாப்புல. அண்ணாவை மறந்துட்டாங்க. எனக்கு மறந்த மாதிரி தெரியலையே. யாரு? நம்மளே அடிக்கடி சொல்லுவோமே, காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான், அண்ணா என்றோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை அழைக்க வந்தார், அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. அழகா இருக்குது. எல்லாரும் பாடிட்டு தானே இருக்கோம். எல்லாரும் என்ன பிரச்சனை? ஏன் இல்ல காஞ்சிபுரத்துல போய் ஏன் அண்ணா வித்துக்கிட்டு இருக்க நீ? அங்க இருக்கிறவங்க யாருக்கு அண்ணா தெரியாதா? கேட்கணும். சரி, நான் தெரியாம கேட்கறேன். இந்த ஆள் எத்தனை படம் நடிச்சிருக்காப்ல? 69 ஏதோ ஒண்ணு 69 படம் வரைக்கும் நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் இவரோட கேரியர்லயே எங்கேயாவது ஒரு இடத்துல அண்ணாவை பத்தி எங்கேயாவது இருக்கு? எங்க இருக்குது? திருப்பாச்சியில மல்லிகை எப்படி கூப்பிடுவோம் அவரை? அண்ணா கூப்பிடுவோம். என்னடா அது? ஏன் என்ன வேலாயத்துல சரண்யா மோகன் என்னன்னு கூப்பிடுவோம்? அண்ணன் தான் கூப்பிடுவோம். அந்த அண்ணா இவரே பல ஊர்ல அண்ணா என்னங்கண்ணா இவரே அப்படிதானே ஆரம்பிப்பாப்புல. இவரே அண்ணன் அண்ணன் சொல்லிருக்காப்புலையே. ஆனா இது அணிலே ஆச்சரியப்படுற உருட்டுனாரு. ஆச்சரியக்குறிகளே ஆச்சரியப்பட. அதனால அவர் படத்துல அவர் அண்ணாவை பற்றி பேசி இருக்கிறார் என்று வருவான். அந்த காலேஜ் பிள்ளை இருக்காங்க, இதே மாதிரியே வருவான். அவன் எழுதி வச்சுக்க மக்களே, இந்த பாயிண்ட் ஒரு நாள் கொண்டு வருவான். ஏன் எங்க படத்துல எல்லாரும் அண்ணனே ஒரு அண்ணாவா தானே மக்கள் பத்தியில இருக்கிறாரு. அண்ணாவே ஒரு அண்ணா தானே சொல்லுவானே. ஐயோ டேஞ்சரஸ். இந்த கிளிப் தைச்சு அவன் கண்ணில் படாம பார்த்துக்கிங்க. இதெல்லாம் அவன் பாயிண்டா டிபேட்ல பேசக்கூடும். ஓகே, அண்ணாவை மறந்துட்டாங்க அப்படின்னு. சரி, யாரு பாப்பா நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டது அப்படின்னா, அண்ணா தன்னுடைய வழிகாட்டி என்பதற்காகவே அவரோட படத்தை தன் கொடியில வச்சவர் யாரு தெரியுமா? யாரு? எம்ஜிஆர் அப்படிங்கிறாரு. யாரு? மாகோரா. மாகோராவோட லட்சணம் என்ன? நான் பல தடவை சொல்லிட்டேன், வேணாம் அதை இழுக்காத, பேச வைக்காத. எம்ஜிஆர் நம்மளும் பேசக்கூடாது, வேண்டாம், அந்த பர்னிச்சர் வேணாம், அது கொஞ்சம் ஓரமா இருக்கு. இல்லை நீ அதை கொஞ்சம் உடையேங்கிறாங்க. அப்புறம் உடைக்கி ஒரு சின்ன சாம்பிள் மட்டும். என்னது? இப்போ அண்ணா தீவிர மதுவிலக்கு கொள்கை கொண்டவர். இவன் என்ன சொல்றாரு பனையூர் பண்ணையாரு? அண்ணாவை கரெக்டா அப்படியே கோடு பிடிச்சாப்புல ஃபாலோ பண்றது எம்ஜிஆர் தான் அப்படிங்கிறாரு. சரி, அண்ணா தீவிர மதுவிலக்கு கொள்கை கொண்டவர், கரெக்டா? இப்ப 1977 தான் ஆட்சிக்கு வர மாகோரா ஆட்சிக்கு வராரு. அதுக்கு முன்னாடி சிஎம் இருந்தது யாருன்னா கலைஞர். 1973 செப்டம்பர் 1 கலைஞர் என்ன அறிவிக்கிறாருன்னா, தமிழ்நாட்டுல இருக்க கல்லுக்கடைகள் எல்லாத்தையும் மூடணும். அவரு தான் பண்ணாரு முதல்ல. அது திரும்பி 1974 அதே செப்டம்பர் 1 தமிழ்நாட்டுல இருக்க எல்லா சாராய கடைகளும் மூடணும் அப்படின்னு மூடினவரு கலைஞர். அப்படியா? ஆமா. இது 1974. எவனும் சொல்ல மாட்டான். இதுக்கப்புறம் 1977 வரலாறு திரும்புகிறது அப்படின்ட்டு வந்தார் மாகோரா. ஐயா வரலாறு திருப்பிட்டாப்ல. ஒரே திருப்பிட்டாரு. 1979 மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் கைதானவர்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணவரு மாகோரா. எப்படி மதுவிலக்குல எவெல்லாம் மதுவிலக்கு அமல்படுத்தி இருக்கும் போது சாராயம் காய்ச்சினா, கள்ளச்சாராயம் காய்ச்சினா, லொட்டு லொட்டு சொல்லாத, பானம்னு சொல்லு. பானம் உள்நாட்டு பானத்தை எவனெல்லாம் உற்பத்தி பண்ணானோ அவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, பூரா போயிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு ரிலீஸ் பண்றாரு. என்னது? இனி மது அருந்துவோர் கைது செய்யப்பட மாட்டார்கள்.
பிரமாதமா இருக்கப்பா. என்ன ஸ்டேட்மெண்ட் வரலாறு. இப்ப இவன் வந்தாலே வரலாறு இப்படிதான் திரும்ப ஒரே திருப்பா வரலாறு திரும்புகிறது. அதாவது சரக்கு அடிக்கிறவங்கள கைது பண்ண மாட்டோம்பா. இதான் எம்ஜிஆர் சொன்ன மது விலக்கு இருக்குது. இருந்தாலும் நீ சரக்கு அடிக்கலாம். அது மட்டும் தானே, வேற ஏதாவது சொன்னாப்லையா? இருக்கு இந்த நீங்க கையை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது கேஸ் கிடையாது. அதெல்லாம் வந்து இருக்குது. நான் வரேன். 1981ல அப்போதைய முதல்வராக இருந்த மாகோரா மதுவிலக்கு தளர்த்தப்படுவதாக அறிவிச்சிருக்கிறார். 1981ல பல நன்மைகள் நடந்துருக்கு அந்த ஆட்சியில. அடுத்து 1983ல என்ன பண்றாருன்னா மே 27 சாராயத்தை மொத்த விற்பனை செய்வதற்காக டாஸ்மாக திறக்கிறாரு. டாஸ்மாக ஆரம்பிச்சது இவரா? ஆமா, மாகோரா தான். என்ன சொல்ற? கலைஞர் இல்லையா? டிஎம்கே இல்லையா? இல்ல என்ன இவ்வளவு நாளா எனக்கு அப்படிதானப்பா சொல்லி 83ல டாஸ்மாக் திறக்கிறாரா? இதுக்கு முன்னாடி இன்னொரு சாதனையை பண்றாரு. 1981ல இந்த கலைஞர் மூடினார் இல்லையா கல்லு கடை சாராய கடை, ரெண்டுத்தையும் ஓபன் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஓபன் பண்ணி விட்டாரு. லைசன்ஸா ஓபன் ஃபுல் ஓபன். மக்களே என்ஜாய் பண்ணுங்க. நம்ம இவன் சொல்லுவானே கலகலப்பு படத்துல சந்தானா, கல்லா பாலா பாலா அது மாதிரி பாலா சாராயம் அப்படின்னா 1980 ஓபன் பண்ணி விட்டாப்ல மாகோரா ரெண்டையும். ஓகே ஓகே. பாரபட்சம்லாம் இல்ல. சாராயம், கள்ள சாராயம், பேட்டரி சாராயம், பள்ளி சாராயம், கல்லு எல்லாம். சாராயம் மட்டும் சொல்றீ, பொண்ணு மட்டும் சொல்றா பாருங்க. அடுத்து ஒண்ணு என்ன அதுதான் ஓபன் பண்ணி விட்டாரு. அதாவது அவங்களுக்கெல்லாம் பண்றவங்களுக்கெல்லாம் ஓபின், அது பண்றவங்களுக்கெல்லாம் ஓபின் தான். இதுல இதுக்கப்புறம் வந்து அதாவது அண்ணன் வந்து 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டாச்சிய சடிக்க அப்படின்னு பாடல் தான் பாடினாரு. ஆனா மாகோரா திறந்தே விட்டாரு. திறந்து விட்டு செஞ்சு கொடுத்துருக்காரு மக்களுக்கு. மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரா? இதுதான் அண்ணாவளி மாகோராவா? பிடிச்சாப்ல ஃபாலோ பண்ணவர் இப்படிதான். அது ஒண்ணு. இவன் இந்த ஆளு வேற இப்ப வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லிட்டு தெரியுதா? இவன் என்ன வந்து திரும்ப போறான்? அநேகமா நான் சொல்ற மேட்டர் வந்துட்டா, பொண்ணு மேட்டர் ராஜில வந்து. இல்ல இருக்கு நான் அடுத்து வரேன். மதுவுல நிக்கிறிய மாவுக்கு வா. அடுத்து மாநில உரிமை. இப்ப மாநில உரிமைன்னா அண்ணா அப்படின்னா மாநில உரிமை. மாநில உரிமைனா இந்தியாவிலே அகில வேர்ல்டுலயே வந்து ஒரு என்ன கட்சி, மாநில கட்சி ஆட்சியை பிடிச்சது என்றால் அது திமுக தான். அண்ணா தலைமையிலான திமுக தான் அப்படிங்கிறது வரலாறு. அப்படி வந்து ஒரு கெத்தா ஒரு தௌலத்தா நம்ம காலரை தூக்கி விட்டு நம்ம இந்தியாவில் சுத்திட்டு இருக்கோம். எம்ஜிஆர் வந்து எமர்ஜென்சி இப்பெல்லாம் சுத்தம் இல்லடா. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல நம்ம காலம் அவமானமா இருக்கு. சொல்றதுக்கே விஜய் சீமான் வந்ததுக்கு அப்புறம் நான் அப்படிலாம் சொல்றது இல்லை. அவனை போஸ்ட்ல எழுதுறது பயமா இருக்கு. எழுதுறதுக்கு தமிழ்நாடு பத்தி பெருமையா எழுதுறது. அவனை கை வர மாட்டேங்குது. ஐயோ இவங்க நம்ம ஊர்ல தமிழ்நாடு எதுக்கு வேண்டாம். எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க இந்திரா காந்தி. டிக்ளேர் பண்ண உடனே ஜூன் 27 1975 திமுகவோட செயற்குழுவை கூட்டி எமர்ஜென்சிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி இதை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னவர் வந்து கலைஞர். அப்பதான் வந்து இப்ப சமீபத்தில் கூட திருச்சி சொன்ன அந்த ஸ்பீச் வந்து பயங்கர வைரல். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், அந்த அந்த வசம்லாம் வந்து அவர் தான் சொன்னது. என்ன சொல்றான், அண்ணாவை வந்து அண்ணா கட்சிய வந்து இவங்க அபகரிச்சுட்டாங்க, அண்ணாவை வந்து மறந்துட்டாங்க. அண்ணாவை மறந்ததாக இவன் சொல்ற கலைஞர் வந்து எமர்ஜென்சி எதிர்க்கிறார், மாநில உரிமைக்கு எதிராக இருக்குன்னு. ஆனா அண்ணாவின் படத்தை வைத்த மாகோரா என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன பண்ணார்? நேரா டெல்லிக்கே கிளம்பிட்டாரு. அங்க போய் இந்திரா காந்தி போய் ஒரு மிரட்டு விட்டு வந்துடுறேன். இந்த மாதிரிலாம் வச்சுக்க கூடாது. நீ இன்னும் எமர்ஜென்சி என்ன எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க அது மாதிரி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்லையா? இல்ல அப்படி சொல்றதான் இங்க ரத்தங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிளம்புனாரு, புட்டு ஃபிளைட் ஏறு போய் டெல்லியில இறங்கிட்டாரு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்னு ஃபிளைட்ல போறாரு. போய் குதிரை வண்டியில போகணும்டா, அதுல போய் பூரா பாட்டு போக முடியாது. அந்த பாட்டு பாடுனா மாகோரான சும்மாவா? அவரு நினைச்சாருன்னா எது வேணா பண்ணலாம். போய் இறங்கிட்டு எமர்ஜென்சியை இந்திரா காந்தியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சாலையை தோல்ல போட்டு வாழ்க்கை இந்திரா காந்தி அப்படின்னு. ஐயோ மிரட்டி விட்டாப்லையா? சும்மா கிடையாது. சென்னைக்கு வந்தாரு, வந்தோன்னு விஷயத்த கேள்விப்படுறாரு. ஏப்பா கலைஞர் வந்து எமர்ஜென்சி எதிர்த்து இந்திரா காந்தி எதிர்த்து தீர்மானம் போட்டாரு. அப்படியா? கூட்டுறா செயற்குழுவ, கூட்டுறா பொதுக்குழுவ. அவரா செயற்குழுவை மட்டும்தான் கூட்டினாரு திமுக. இவர் ரெண்டையும் கூட்டிட்டாரு. செயற்குழு பொதுக்குழு ரெண்டையும் கூட்டிட்டாரு. கலைஞரை கட்சியை விட்டு நிக்கிறேன்டாரா? போடு தீர்மானத்தை. என்ன இந்திரா காந்தி ஆதரிக்கிறேன், எமர்ஜென்சி ஆதரிக்கிறேன், போடு கையெழுத்து அப்படின்னு போட்டாப்பு. சும்மா கிடையாது.
பொதுக்குழு போட்டு தீர்மானத்தை போட்டார். இது தகவல் புதுசா இருக்கு. போட்டாரு தீர்மானம். அப்படியா? இதுக்கு அதிமுக போட தீர்மானம் இருக்கு. இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லியுமா தெரியணும்? இதுக்கே எப்படின்னா அடுத்த ஒரு மேட்டர்ல காரியம் துப்பிடுவீங்க. அதாவது இந்த மேட்டர் எமர்ஜென்சி டைம்ல ஒரு சொல்லப்பட்டதாக செய்யப்பட்டதாக தகவல்னு ஒரு மேட்டர் வருது. என்னன்னா மாநில கட்சியை பூரா ஒழிக்க போறோம் சொல்லப்பட்டதாக தகவல் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. காத்து வாக்கல செய்தி உடனே திரும்பி நெஞ்சா முண்டே நேர்மை முண்டே ஓடுறாஜா அப்படின்னு போயிட்டு ஏறிட்டாரு. போய் இறங்குறாரு டெல்லியில. கட்சி பேர் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தப்பு சேர்ற முன்னாடி அனைத்து இந்தியாவை அப்படின்ட்டாப்ல. போட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னையில இருந்து நான் நேஷனல் பார்ட்டிடா. யாரு தொட முடியாது, யாரு புரட்சிலாம் பண்ணிருக்காரு அவரு. புரட்சி நடிகர்னா சும்மாவா? இந்த புரட்சி தான். ஆமா, பயந்தாங்குழி புரட்சி வரலாறு திருப்புகிறது. திருப்பு அப்ப இவரு மட்டும் என்ன படம் ஓட முடியாது, இப்ப போய் கொடநாட்டில் நின்றுது அப்படி இல்ல எம்ஜிஆர் மாதிரியா? அதான் எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர். ஓகே, சின்ன எம்ஜிஆர் நல்லா இருக்குப்பா. நீ வந்து சின்ன எம்ஜிஆர் மாறா பனையூர் பண்ணையா தான் நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு, ஃபேன்சியா இல்ல. சரி விடுங்க. அடுத்து தெரிஞ்சோ தெரியாமல அவருக்கு ஒரு பேர் இருக்குது எம்ஜிஆருக்கு, அதெல்லாம் கொடுக்க கூடாது. அடுத்து சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு நான் சின்ன சாம்பிளா போட்டு நான் அடுத்த மேட்டருக்கு போறேன். எம்ஜிஆர் ஆட்சி முதல் 5 வருஷத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். 1977 வரலாறு திரும்பிச்சுல. அந்த வருஷத்துல இருந்து 1982 வரைக்கும் மொதல் 5 வருஷத்துல லாக்அப் டெத் மட்டும் எவ்வளவு தெரியுமா? கைதிகள், அதாவது குற்றவாளிகள் அப்படின்னு குற்றம் சாட்டியிருப்பாங்கல்ல, அப்படியான கைதிகளை மட்டும் 160 பேரை கொண்டிருக்காங்க. லாக்அப் டெத்ஸ். ஒழுங்கா சாராயம் குடிச்சிருக்க மாட்டாங்க. விசாரணை கைதிகள் அப்படின்னு புடிச்சு போயிருப்பாங்கல்ல, அது வந்து இதெல்லாம் கிடையாது, ரிமாண்ட் தான் எடுத்திருப்பாங்க. அப்படி 182 பேரை கொண்டிருக்காங்க முதல் 5 வருஷத்துல மட்டும். இது கணக்கு பண்ணீங்கனாலே போகுது கணக்கு 260 342 வருது. இதுவே 350. என்ன தோட்டம் மரணதா இருக்கா? இது தோட்டத்து அது லிஸ்ட்ல இல்ல, தனி. அது தனி, தோட்ட மரணங்கள் தனி. ஓகே, இதெல்லாம் கூட விடு. என்ன சொல்லிட்டு இருக்கான் வார்த்தைக்கு வார்த்தை? என்ன இவர்கள் எல்லாம் ஊழல் செய்து விட்டார்கள். யாரு? திமுக காரங்க ஊழல் செஞ்சுட்டாங்க. அதிமுக சொல்ல முடியாது, வாய் இதாகிடும். அந்த நேரத்தில் வந்து வெள்ளையா ஏதாவது வந்துடும் அவருக்கு. மயோனிஸ் சாப்பிட்டு பாருங்க, சரியான அதிமுக மட்டும் பேசுறதே கிடையாது. மாகாண மேல போட்ட கமிஷனை மட்டும் நான் சொல்றேன், வேற எதுவுமே பேசல, டீடைலா பேசலாம். ஓகே, பால் கமிஷன், ரே கமிஷன், போலந்து கப்பல் பேர ஊழல், எரிசாராய ஊழல், மருத்துவ கல்லூரி மாநிலத்துக்காக அவர் போட்டதா? மாநிலத்துல அவரு போட்டது புரியல. இதெல்லாம் அவர் பண்ண ஊழல் விசாரிக்கிறதுக்கு போட்ட கமிஷன்கள். யாரு போட்டது? மாகோரா பண்ண ஊழல விசாரிக்கிறதுக்கு கமிஷன் போட்டிருப்பாங்கல்ல. எதிர்கட்சி கலைஞர் இல்லையா, சும்மா விடுவாரா? கேள்வி கேட்டிருப்பாருல, அப்ப அதுக்கு விசாரணை கமிஷன் போட்டிருப்பாங்கல்ல. அந்த கமிஷனோட பட்டியல் இதெல்லாம். பால் கமிஷன், ரே கமிஷன், இது இல்லாம கப்பல் பேர ஊழல், எரிசாராய ஊழல், மருத்துவக் கல்லூரியில சீட்டு வாங்கினதுல பேர ஊழல்னு லிஸ்ட் எடுத்தோம்னா அது போகுது. இன்னொரு இதுக்கெல்லாம் பதில் வந்துச்சா? தீர்ப்பு வந்துருச்சா? அது எப்படி? அவருதான் ஒன்றியத்தோட ஒன்றியில. அதனாலதான் இந்த படத்துல எல்லாம் டயலாக் வருது, கமிஷன் போட்டுக்கோ, அந்த கமிஷன் எப்படி சமாளிக்க நானே தெரியல அந்த மாதிரி. ஆனா இப்ப கமிஷன் போட்டா அப்படி நடக்குதா? இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு நபர் ஆணையம் போட்டாலும் சரி, சாதி ஆணவ படுகொலைக்கு கமிஷன் போட்டாலும் சரி, அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து கமிஷன் போட்டாலும் சரி, எல்லாமே போட்டு கேஸ் நடந்து சீக்கிரமா தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனா எம்ஜிஆர் அப்படி ஒரு கமிஷனை போட்டிருக்காப்ல. அதாவது விடையே தெரியாத ஒரு கமிஷன். அதான் கமிஷன். கமிஷன் இந்த விஷயத்தெல்லாம் பேசணும்ல. இந்த விஷயத்தெல்லாம் ஏன் பேசல? இதுதான் மாகோரா. சின்ன பிள்ளைங்க தானே அவங்க எல்லாம் வந்து ஆண் குறிச்சி ஆச்சரிய குறிகள் தானே, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவன் தலையில மிளகா அடிக்கிற வேலையை இருந்தாலும் பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு இன்னொரு இதெல்லாம் விடுங்க. இல்ல ஒரு இடத்துல ரோசை வந்து கேக்குறாப்புல, உங்களை நம்பிதான் நான் ஓட்டு போட்டேன், நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, வந்தா திமுக நோக்கி கேக்குறாப்புல, நீங்க வந்தா அதை ஒழிச்சிருவேன், வந்தா நீட்டை ஒழிச்சிருவேன், வந்தா அதை சொன்னீங்களே ப்ரோ, சொன்னீங்களே செஞ்சீங்களா? சரி, நீ திமுக ஆதரிச்சு எங்கேயா ஓட்டுக்கிட்டியா? இல்லவனா சில்பாகுமார் ஓட்டு கேட்ட, ஓட்டு கேட்கல, வந்து சப்போர்ட் பண்ண அப்படின்னு சப்போர்ட் பண்ண. நன்றி மறந்துட்டீங்களே ப்ரோ. நீ அப்படி எங்கேயா ஆதரிச்சு எங்கேயா கேட்டியா? அல்லது ரஜினி கூட ஒரு எலெக்ஷன்ல 2 எலெக்ஷன்லயோ சொல்லி இருக்கிறாரு, ஜெயலலிதா இன்னொரு முறை வந்தால் தமிழ்நாட்டை யார்ட்டையும் காப்பாற்ற முடியாதுன்னு அவர்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி நீ ஏதாவது ஏன் டிக்ளேர் பண்ணிருக்கியா? இவ்வளவு ரோசமா கேட்க எப்படி? அப்போ படம் பண்ணிட்டு இருந்தாங்க, படம் நின்று போச்சுதான், அதான் கேட்க மாட்டேன். சரி, அப்ப அந்த மாதிரி ஆதரிச்சாதான் ஆளுங்கட்சி நோக்கி கேள்வி கேட்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க நாட்டோட பிரஜை கேள்வி கேட்கலாம். ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. என்னது? இதே போல அனில் போல ஒருத்தவங்களுக்கு போய் உதவும் நீல யாருக்கு?
யாருக்கு? இவங்களுக்கு, ஜெயலலிதா அவர்களுக்கு. இப்படி கையை கட்டி நிக்க விட்டாங்கல்ல அந்த அம்மா. அதாவது நம்ம எம்ஜிஆர் மாதிரியே போய் இந்திரா காந்தி எழுத்த மாதிரி நின்று போய் இப்படி நின்னார்ல அந்த மாதிரி இவரு போய் நின்னார்ல. அந்த அம்மாட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் கேட்டியா? என்னத்த ஏங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா? அப்போ இப்பதான் கட்சி ஆரம்பிச்சாரு. அப்ப ஈழத்தமிழர்களை வந்து கட்சி இன்னைக்குதான் ஆரம்பிச்ச, அப்புறம் எதுக்கு அன்னைக்கு போய் அணில் போல உதவுன? கட்சி இன்னைக்கு தானே ஆரம்பிச்ச. கலைஞருக்கு அந்த உதவி தேவைப்படல, சரி விடு, அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு அவ்வளவுதான். அவங்க விஜய் உதவி கேட்கற அளவுக்கு அவங்க சில்லியா இருந்துக்கிறாங்க அப்படி நினைச்சிட்டு போக வேண்டியதுதான். அப்ப இன்னைக்கு மட்டும் எங்க இருந்து வரும் உனக்கு தௌலத்து? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப இன்னைக்கு மட்டும் நீ முழங்குற, அப்ப அன்னைக்கு மக்கள்லாம் வந்து சூப்பரா. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு இதுலயே நீங்க கேட்டதுல. இப்ப எல்லாரும் இப்ப நீ என்ன பாதிக்கப்பட்ட? உண்மையிலே ஓட்டு போட்டு நீ நல்லா தானே இருக்கிற. 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற, அவ்வளவு கார் வச்சிருக்கிற, 2 வீடு வச்சிருக்க, 2 பசங்க வச்சிருக்கிற, எல்லாம் இருக்குது இல்லையா? அப்ப உனக்கு நீ என்ன ஏமாத்தப்பட்ட? 2 வீடா? ஒவ்வொரு தடவையும் பிரச்சனையா போயிட்டே இருக்குது. அப்புறம் உங்களுக்கு எனக்கு அந்த அடிப்படை நான் சொல்லல, நான் படிச்சது. அவர் பனையூருக்கும் பட்டணப்பாக்கத்துல 2 வீடு இருக்குன்னு சொல்றாங்க. பனையூர் வீடு பட்டணப்பாக்கம். ஆமாண்டா. நான் ஒண்ணு மறுபடியும் நான் கொல்ல போற ஒவ்வொரு வாட்டி இதே பிரச்சனை கிளம்பிட்டு இருக்கிறேன். சரி இல்ல, நான் 2 வீடுனா நான் வேற ஏமாற்றப்பட்டோம்னு நீ என்ன ஏமாந்தாலும் நான் கேக்குறேன். நீ நல்லதானே இருக்கிற. 1000 சேலரி வந்துச்சா இல்லையா? இல்லன்னா வரல சொல்லு. இல்ல நான் கஷ்டப்படுறேன்னா என்ன இருக்கும்? இப்ப நான் கஷ்டப்படுறேன்னா நியாயம் இருக்குது. நீ கஷ்டப்படுறா, நீ என்ன கஷ்டப்பட்ட? அந்த ஆட்சி இந்த ஆட்சி என்ன எப்படி கஷ்டம், எந்த விதத்துல நீ கஷ்டப்பட்ட? ஜெயலலிதா கஷ்டப்பட்டேன்னு சொல்லி ஒரு நியாயம். கையை கட்டி அந்த அம்மா நிக்க விட்டுச்சு, தலைவர் படத்துக்கு பிரச்சனை இல்ல. அதெல்லாம் வந்து புகழேந்தி அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணல. அவர்லாம் நல்லா சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கி அதெல்லாம் வாரம் டெலிகாஸ்ட் பண்றாங்க. புரிய படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்காங்க கலைஞர் டிவி. அதெல்லாம் வந்து நல்லா டெலிகாஸ்ட் பண்றாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன பாதிக்கப்பட்ட? நீ நல்லா 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்ச. படம் பார்த்து புலி படம் பார்த்து நாங்க வேற பாதிக்கப்பட்டோம். ஆமா, நியாயப்படி நாங்க வேற. அப்படி ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. நியாயமான கேள்விதான். பூரா பேசுறது பூரா பாருங்க. இவன் இன்னும் வந்து பனையூர் விட்டு வெளில வந்துட்டாப்ல. ஷூட்டிங் ஸ்பாட் விட்டு நின்றாலும் வெளில வரல. போய் பஞ்சகைலாக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க நின்று. செஞ்சீங்களா வந்தாங்க இல்லையா போனாங்க இல்லையா? என்னடா மாடுலேஷன் இது? தயவு செஞ்சு நீ உங்க பேர் உன்னை தற்கூரின்னு கூட கூப்பிடல, தயவு செஞ்சு மாடுலேஷன் மட்டும் மாத்து ப்ளீஸ். எங்களால நீ பேசுற அரசியல் கூட பொறுத்துக்க முடியுது, மாடுலேஷன் எங்களால பொறுத்துக்கவே முடியல. அடிப்படையில் விஜய் வந்து ஒரு சைலண்ட் பர்சன், பெருசா வாய்ஸ் கிடையாது, சைலன்ஸ் பர்சன்டா, சைலண்டான ஆளு, பெருசா ஒரு இன்ட்ரோவர்ட்ரா. பெருசா அந்த பழகிறது அதெல்லாம் தெரியாது. இந்த கத்தி பேசுறதே இந்த அரசியல் பிசினஸ்க்காக வந்து பண்ணதுதான். அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால இப்ப ரொம்ப ட்ரை பண்றாப்ல. ட்ரை பண்றாப்ல. இல்ல எனக்கு இன்னொரு மேட்டர்னா, எங்க சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கூரின்னுட்டு கோவப்பட்டிருக்காப்ல. இவங்கெல்லாம் ஒண்ணும் தற்கூரி கிடையாது, இந்த நாட்டுடைய ஆண்குறி, ஆச்சரிய குறி. இவங்க எல்லாம் வந்து என்ன கேள்விக்குறியா என்னமோ சொன்னாப்ல, கேனக்குறி இது இல்ல கேள்விக்குறி அப்படிலாம் சொன்னாப்ல. இல்ல நான் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்து வந்திருக்கேன், அது மட்டும் போடுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் ப்ரோ. அது கட்டி விடுங்க. இது வட்டத்துல வந்து எனக்கு பொது செயலாளர் போட்டுக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு அதே இதுக்கு தான் போட்டுக்கிறாங்க. நாங்க ஏன் என்ன பண்றாரு? கிளாஸுக்கு வராருல, அதை என்ன பண்ண போறீங்க? பேனர் கீசி வச்சிருவோம். நீங்க 14ஆம் தேதி வந்து கிளிப்பீங்களா? அவர் 14ஆம் தேதி தானே வராரு, அன்னைக்கு தான் கிளிப்போம். அன்னைக்கு கிளிப்பீங்க. ஆமா. எதனால பேனர் கிளிக்கிறீங்க? எஸ்கேவோட பேனர் உதயநிதி இது படம் அதுல பராசக்தி. இப்ப இப்படிலாம் பேசுனா ஆச்சரியமா தான் பாக்குவாங்க. அப்படி ஒரு போஸ்டிங் இருக்கலாம் தம்பி, நம்மளுக்கு தெரியாது. இவங்க கட்சியில இருக்கும், ஏன்னா இல்ல கொள்கை பரப்புக்கே ஒரு பொதுச் செயலாளர் இருக்கும் பொழுது, வட்டத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர், மாவட்டத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர், கிளை பொதுச் செயலாளர், எல்லாத்துக்கும் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கலாம். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஸ்டைல்ல இருப்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. இப்ப அறிவுசாரின்னு பாஜக இல்லையா, அதாவது எது இல்லையோ அதுக்கு ஒரு சார் அணி வச்சிருக்கும். உலகத்திலேயே அப்படி ஒரு அணியை போட்டவன் அவன் மட்டும்தான்டா. இல்லாதவன் தானே அதெல்லாம் வச்சுக்கலாம். வாஸ்து அணிலாம் போட்டு வச்சிருக்காங்க. வாஸ்து தெரியல, அப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இது ஒரு வட்ட பொதுச் செயலாளர் இருக்கலாம்டா, கிடையாது. இல்ல அது இருக்கலாம், அதுல இருக்கிற இவ்வளவு அறிவாவா இருக்கிறது அது கொஞ்சம் ஆச்சரியமா தான். என்ன பிரச்சனை அவனுக்கு என்ன பிரச்சனைனா, பராசக்தி versus ஜனநாயகன்னு வருதான். அதனால வந்து பேனர் கீச்சிரும். ஓகே, ஒரே கிளியே கீச்சிரும். நான் இவெல்லாம் கட்சிக்காரன்
போய் எஸ்ஐஆர்ல வந்து ஒன்றிய அரசை கிள்ளிடான்னா போய் வந்து சிவகார்த்திகேயன் பேனரை கிள்ளி பயணிக்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு ஒரு எதிர்த்து பாஜக அதாவது மைக்கு அண்ட் கேமரா வந்து முன்னாடி இருந்தா எங்களுக்கு வீரமே வருது. இல்லைன்னா பேச்சு வராது, ஆக்டிவிட்டி இருக்காது, எதுவுமே இருக்காது. இல்ல நான் ஏதாவது செய்யணும்னா அதுக்கு முன்னாடி கேமரா இருக்கணும், மைக் இருக்கணும், இல்லைன்னா லைட் இருக்கணும், கைகள் ஓடாது, எதுவுமே செய்ய முடியாதுனால பூரா பேர்ல இப்படிதான் இருக்காங்க கட்சியில. தொண்டர் மட்டும் கிடையாது, நிர்வாகி இவனுங்க பேசுறாங்க. பல்லாட்டு ஒருத்தன் திருறாருல அவரு இப்படிதான். அது ஒயர்லெஸ் எதுக்கு வச்சிருக்காருன்னு அவருக்கும் தெரிய மாட்டேங்குது, நமக்கும் தெரிய மாட்டேங்குது. ஓகே 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 அப்படி யார்கிட்டதான் நீ பேசணும்? ஒயர்லெஸ்ல பேட்டரி இருக்கா இல்லையா? தயவு செஞ்சு அதை சொல்லி தொலை கருமா. எதுக்கு வச்சு சுத்தானே தெரியல. நான் போலீஸ் கூட ஒரு கான்வாய் எல்லாம் கிராஸ் ஆகும்ல, சிஎம் கான்வாய் கிராஸ் ஆகும்போது கூட கிராஸ் ஆயிட்டார் அவங்க கூட அவ்வளவு நேரம் பேச மாட்டாங்க. பேசுறான் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பேசுறான், யார்கிட்ட பேசுறான்னு தான் தெரிய மாட்டேங்குது. யாரு பேசுறாங்க? பல்லாக்டர் ஒருத்தர் இருக்கிறாப்புல. பல்லாக்டரா? ஆமாமா, அதான் அந்த 41 பேர் நசுங்கி இதுவானாங்கல்ல, அந்த சம்பவத்துல கூட மாறுவேஸ்தர் போய் உதவிலாம் பண்ணாராம். அப்படிலாம் அந்த கட்சியில இருக்கிறாங்க. ஆமா, ஆனா அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அது யாருக்கும் தெரியாது. அப்ப அதான் கட்சியில நிர்வாகியில இருந்து கீழே இருக்கிற தொண்டர் வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. கேமரா இருந்தா தான் ஆக்டிவிட்டியே பண்றாங்க.